எனக்கு என்ன விஷயம்னா, ஒரு திட்டமிடல் அதை எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி வந்து சக ஊழியர்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்தின் மூலமாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இத்தனைக்கும் வந்து அங்கேயும் ஈகோலாம் இருக்குது, வேலை செய்யும்போது அங்கேயும் ஈகோலாம் இருக்குது. ஆனாலும் அது எந்த அளவுக்கு வந்து வெளிப்படுத்தாத அளவுக்கு சில இடத்துல வந்து சரியாக இருக்கா, ஆமாம் நம்ம விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நகர்ந்து போகிறதெல்லாம் வேற லெவல். அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்ல முடியும். ஸோ இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இது இருக்குது, டச் மொழியிலையும் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் இருக்குது. முக்கியமாக செக்ஸ் காட்சிகள் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். ஒரு ஒரு பிணை கைதியாக தன் நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை வந்து மாட்டிக்கிட்டா, நம்ம நாட்டில் மாட்டிட்டான் ஒரு பிரச்சனை, அதை எப்படி ஒரு அரசாங்கம் எதிர்கொள்றதுன்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த படம் நான் சொல்லுவேன். பொதுவாக எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஹாஸ்டேஜ், ரத்த கலரி இந்த மாதிரிலாம் போகும்போது நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு ஒரு கிளி ஏற்படுத்தும். இந்த படம் அப்படி எந்த சம்பவங்களுமே நடக்காமல் ஒரு கிளி ஏற்படுத்துது இல்லை, அதுதான் இந்த படம் நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பாடமாக நான் பார்க்குறேன். ஸோ எனிவே இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு சிச்சுவேஷனில் நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 4 பேர் வந்து ரூமில் மறந்துக்குவானுங்க. வந்ததுமே டக்குன்னு ஃபோனை வந்து சைலண்ட் பண்ணணும்னா நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து இந்த படம் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன்.